குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.2ல 5th சம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் விச் பேர்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஆர் ஓவர்லாப்பிங். முதல்ல டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ 2 செட்டு கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த 2 செட்டுக்கு பொதுவான ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அது ஓவர்லாப்பிங். பொதுவான வேல்யூ இல்லை அப்படின்னா அது டிஸ்ஜாயிண்ட். அந்த பொது அப்படின்றத நம்ம என்ன சிம்பிளை யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என் மாதிரி, அதாவது யூவை தலைகீழ போட்டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமனாக எடுத்து எழுதுறது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏவுக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க, பியில் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் பொதுவாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே கம்பேர் பண்ணுங்க. இங்கே எஃப் இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, இது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு பி அல்லது ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுத போகிறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ எஃப் இருக்குது எழுதுகிறோம், ஐ இங்கே இருக்குது இங்கே இல்லை, இருந்தால் மட்டும்தான் எழுதணும், இல்லைன்னா எழுதக்கூடாது. ஏ இருக்குது எஸ் இருக்குது 2 இடத்துலையுமே. ஸோ அப்போ எழுதும்போது கமா போட்டு எழுதணும். ஸோ இந்த மாதிரி காமன் டேர்ம்ஸ் வந்ததுனாலே, இன்டர்செக்ஷன் வந்ததுனாலே ஏவும் பியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? தமிழில் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டும் கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் சி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல். இது அப்படி தான் படிக்கணும். எக்ஸ் சச் தட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இந்த காலன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, இதை சச் தட் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர், அதாவது எக்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பராக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ் 2 விட பெருசாக இருக்கணும். தமிழில் பார்த்தீங்கன்னா பகா எண்ணாகவும் இருக்கணும், ஆனால் 2 விட பெருசாக இருக்கணும். முதல்ல ப்ரைம் இப்போ நமக்கு கொஸ்டினில் இருக்கிறத விட இதோடைய பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு நிறையவே புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் மேட் ஈஸி, ஃப்ராக்ஷன்ஸ், இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கு கீழே பேசிக்கான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட்ஸை பார்க்கும்போது இதெல்லாம் என்னன்ற கிளாரிட்டி இன்னுமே உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். மறக்காமல் கண்டிப்பாக நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இதை எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது ப்ரைம் நம்பர், ஸோ விச் ஹாஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 2 காரணிகள் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பகாயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நான் இந்த 2 வரியில் முடிச்சிருக்கேன் இல்லைங்களா, இது அப்படியே டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனில் தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க, 2 விட ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்ன வரும்? 3 பார்த்தீங்கன்னா 1 டேபிளில் போகும், 3 டேபிளில் போகும், வேறு எந்த டேபிளையுமே போகாது. அடுத்தது 4 வராது, ஏன்னா அது 1 டேபிள் 2 டேபிள் 4 டேபிள். எப்போ 2க்கு மேலே போகுது அப்படின்னாலே 3 ஃபேக்டர்ஸ் இருக்குதுனாலே அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 11 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ டீன்ற செட் எப்படி கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பராக இருக்கணுமா, ஆனால் ஈவனாக இருக்கணும். ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. அதாவது பகா எண்ணாகவும் இருக்கணும், ஆனால் இரட்டைப்படை பகா எண்ணாக இருக்கணும்ன்றாங்க. அப்படின்னா அதோடைய ஆன்சர் ஒன்று தான் வரும், தட் இஸ் D is equal to 2. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற நம்பருக்கும் இங்கே இருக்கிற நம்பருக்கும் பொருந்தாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்கும் டிக்கும் நம்ம வெட்டு, அதாவது இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது எதுவுமே இல்லை. இதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு எம்டி ப்ராக்கெட்டில் போடலாம், அல்லது சி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அதாவது இந்த ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, FY5 அப்படின்னு சொல்லிட்டு. 5 கிடையாது, FY5. ஸோ அப்போது இது எப்படி போடணும்? ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு 0 மாதிரி போட்டு அப்படியே நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வெற்று கணம், எம்டி செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நான் இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே வரலன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா வெட்டா கணங்கள். அடுத்தது பாருங்கள், E is equal to எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன்? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 24. அதாவது 24 டேபிளுடைய ஃபேக்டர் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, 24 எந்தெந்த டேபிளில் போகும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ எந்தெந்த டேபிளில் போகும்? 1 டேபிளில் போகும், 2 டேபிளில் போகும், 3 டேபிள், 3 8s are 24, 4 6 are 24. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டேபிளில் போகுன்றது இந்த இடத்துல எழுதியிருக்கும். அடுத்தது பாருங்கள், F is equal to set of all x such that x is a multiple of 3.
ஆனால் x is lesser than 30. இதுக்கு என்ன அர்த்தம்? 3 மடங்கு, அதாவது 3 பெருக்கல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, 3 டேபிளை அப்படியே எழுதிக்கிட்டே போகணும். ஆனால் 30 மட்டும் வரக்கூடாது, 30க்கு முன்னாடி முடிச்சிடணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எஃப் என்ன வரும்? 3 1s are 3, 3 2s are 6, ஆன்சரை மட்டும் அடுத்து எழுதினா போதும். ஸோ 3 9s are 27 வரைக்கும் வரும், 3 10s are 30 வராது. காரணம் என்னென்னா இங்கே 30ஐ விட கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுனால 27ஓட நிறுத்திக்கணும். இப்போ இதுக்கு காமன் டேர்ம்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ இ இன்டர்செக்ஷன் எஃப்க்கு என்னென்ன பொதுவாக இருக்குதோ எடுத்து எழுதுகிறோம். இந்த மாதிரி பொதுவாக வந்ததுனாலே என்ன அர்த்தம்னா இந்த 2 செட்டுமே ஓவர்லாப்பிங் செட்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா வெட்டும் கணங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.